லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி வரும் February 6 முதல். தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கா இல்லையா? சட்டமன்றத்துல முதல்வர் சொன்னது உண்மையா, நீதிமன்றத்துல அரசு சொன்னது உண்மையா? இப்படி பல கேள்விகள் இருக்கு நமக்கு. எல்லாமே ஷோக்குள்ள போய் டீட்டெயிலா வந்து பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டெல்லியில பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசிட்டு வருவோம். சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பிஜேபிக்காரங்க அந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே நிர்மலா சீதாராமன் கையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பிரதமர் மோடியோட இருக்கையிலிருந்து எழுந்து வந்து நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு தான் வீடியோக்கெல்லாம் எடுத்து பிஜேபி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி ஒரு பிரதமர் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும், பிஜேபி பொறுத்த வரைக்கும், பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்டான ஒரு பட்ஜெட் போடவே முடியாதுன்னு அவங்களுடைய தரப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி போட்ட 10 வருஷமும் வேஸ்ட். அப்ப அதோட ஒரு பெஸ்ட், அதோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுத்துருக்காங்களா இந்த பட்ஜெட்ல. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது பீகாருக்கான ஒரு சிறந்த பட்ஜெட்டா தான் இருக்கே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சிறந்த பட்ஜெட்டா கிடையாது. தேர்தலை மனசுல வச்சுட்டு தான் பண்ணிருக்காங்கிறாங்க. ஏன்னா பீகார் தான் நிறைய திட்டங்கள் வந்து போயிருக்கு. ஐஐடி நிறுவனம், விமான நிலையம், அதே மாதிரி கால்வாய் திட்டத்துக்கான அந்த நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மக்கானா நிறுவனம், உணவு பதப்படுத்துதல் தேசிய நிறுவனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல. அதான் கேபினெட்ல ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு, பீகாரை சேர்ந்தவர். பாஜக அப்படின்னா 5வது பெரிய கட்சின்னு பாக்குறப்ப இந்த லோக் ஜனசக்தி கட்சி தான். 5 MP தான் இருந்தாலும் 5வது பெரிய கட்சி. சிராக் பஸ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமாங்க பீகார் நிறைய தேவைகள் இருக்கு, எங்க தேவையில நாங்க மத்திய அரசு சொன்னோம் நிறைவேற்றி வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஏதோ வேற நாடு ஒதுக்கீடு பண்ண மாதிரி சத்தம் போடுறாங்க. இந்தியாக்குள்ள தானே பீகாரும் இருக்கு, பீகார் மட்டும்தான் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு பட்ஜெட் கூடப்பயும் ஏதோ ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப அறிவிக்கிறப்ப எல்லாம் எலெக்ஷனுக்காக தான் சொல்லுவாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அவங்களால? அப்படி இல்ல. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பீகார்ல கொஞ்சம் பிஜேபி கூட்டணி வீக்கா இருக்கு போல அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா பீகார் இந்தியால தானே இருக்குன்றாரு. யூபி அவங்க ஆட்சி செய்யற யூபி கூட இந்தியால இருக்கு, அங்க கூட அவ்வளவு போகலையே அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருது. இல்ல தேவைகள் அதிகமா இருக்கான், அதனால கொடுக்குறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே இப்ப பீகாரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பீகாருக்கு எவ்வளவு திட்டங்கள் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேபினெட் அமைச்சர் பதிலாம் வந்து சொல்லி நிதிஷ்குமார் கூட அவரோட மகன் நிஷாந்த் குமார் அரசியல் கொண்டு வரலாமான்லாம் பேசிட்டு இருக்காராம். இதெல்லாம் ஜிக்கு தெரிஞ்சுன்னா, ஜிக்கு வாரிசு அரசியல் பிடிக்காது, நிதிஷ்குமாருக்கே பிடிக்காது, ஆனா அவர் பேசிக்கிட்டு இருக்காராம். சரி, இன்னொரு பக்கம் வந்து மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன், கேரளாவை சேர்ந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, கேரளாவுக்கு நிதி ஒதுக்கலன்னு ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? வேணும்னா நிதி மத்தியில இருந்து உங்களுக்கு நிதி வேணும்னா கேரளாவை ஒரு பின்தங்கிய மாநிலமா, கல்வியில மோசமான மாநிலமா, கட்டமைப்பு இல்லாத ஒரு மாநிலமா அறிவிங்க அப்படின்னு ஒரு ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஒரு மோசமான ஐடியா தான். இவர் வந்து எல்லாரும் பீகார மோசமான மாநிலம் குறிப்பிடுறாரா? அது அவங்களே கூட ஒத்துக்குவாங்க, சிராக் பஸ்வான் கூட ஒத்துக்குவாரு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் நிதி வாங்கி தரேன்றாரு. இவங்க எல்லாரும் பொதுவா வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்கட்சிகள் ஏதாவது குறை சொன்னா அவங்களை ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இவர் வந்து மாநிலத்தையே பின்தங்கிய மாநிலம் சொன்னதுனால இவர் ஆன்டி கேரளா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு தேவை நிதி தானப்பா, பின்தங்கிய மாநிலம்னு சொல்றதுதான் காசா பணமா சொல்லிட்டு காசு வாங்கிட வேண்டியதானே? இல்ல, அது எக்கனாமிக் சர்வே அவங்க வெளியிட்டதை எடுத்து பார்த்தா கூட எல்லாத்துலயும் கேரளா மேல இருக்கு. எப்படி போய் சொல்லுவாங்க? அதனால அவங்க சொல்லல போல. அதே மாதிரி தமிழ்நாடு அரசுமே பயங்கர அப்செட்ல தான் இருக்காங்க. அதனால இங்கேயும் வந்து February 2ஆம் வாரத்துல தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு திமுக. ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த 12 லட்சம் ரூபாய் வரையும் வருமான வரி விலக்கு நாங்க அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து கைதட்டினது மட்டும் இல்லாம மோடி மோடி மோடின்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்ப நிர்மலா 15 லட்சம் அறிவிச்சிருந்தாலும் மோடி அப்படியே நம்மளே கூட கத்திடுவோம். 15 லட்சம் ஓஹோ இல்லையா, உச்சவரம்பு இல்ல, 15 லட்சத்தை சொல்றேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது லுலுலு வாயின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அதெல்லாம் சும்மா சொல்றதான்ட்டு. இப்ப என்னன்னா மோடி மோடின்னு கத்துனாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட வருமான வரி கட்டுறதெல்லாம் 2 கோடி பேர் தான் பலன் அடைவாங்கன்னு சொல்றோம். நிர்மலா சீதாராமன் நினைச்சா 1 கோடி தானா, இந்த 12 லட்சம் ரூபா உயர்த்தி இருக்கிறதுனால 1 கோடி பேர் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாலாம் வந்து சொன்னவர், இதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினவர் வந்து ஜி தான், மோடி ஜி தான், அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. திருவிளையாடல் படத்துல, இந்த லேட்டஸ்டான திருவிளையாடல் படத்துல தனுஷ் வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் யார் கொடுக்குறது எங்க முதலாளி தான் சொல்லிட்டு பிள்ளாடி இருக்க பிரகாஷ் படத்தை காமிப்பாரு. ஆமா, அது வந்து ஐடி ரைடு வரும்போது காமிப்பாங்க. இப்ப ஐடி வரப்பதான் வந்து ஐடி வரப்ப மோடியை காமிக்க முடியாது. இன்கம் டாக்ஸியா, அந்த டாக்ஸ் ரைடு வரும்போது நினைச்சு ஐடி ரைடு அங்கே இருக்க. இப்ப மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா,
இனிமேல் டாக்ஸ் கட்டுறவங்க 90% நியூ ரெஜிமுக்கு மாறிடுவாங்க. அதானே ஐடியா. அதானே அதான் நாங்க நினைச்சது நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஓல்டு ரெஜிம் வந்து ஒழிச்சு கட்டுறதுனால சேமிப்பே மக்கள்கிட்ட வந்து குறைஞ்ச போயிடும்லாம் சொல்றாங்க. சரி, ஒரு மாதிரி இந்த டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் கொடுத்தாதான் நீங்க சேமிப்பீங்களா? அவங்க எந்த ஸ்டாக் எல்லாம் வச்சுக்கலாம், நீங்க சேமிக்கலாம்ல. சேமிக்கணும்னா முதல்ல இவங்க வந்து 12 லட்சம் ரூபாய் வரை நாங்க விலக்கு கொடுக்குறோங்க. முதல்ல வேலை இருக்கணும்ல. வேலை வாய்ப்பே நான் வட இந்தியாலாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்ம பார்க்க காசு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சேமிக்க வரணும். இதுல கூட இந்த ஓல்ட் டாக்ஸ் எல்லாம் சேமிக்க முடியுங்கிறதுக்காக நினைச்சா எங்க இதெல்லாம் சேமிக்க முடியும். இவ்வளவு பட்ஜெட் எல்லாம் போட்டு அமெரிக்காவுக்கே சாலிடுவாங்கன்னு பார்த்தா டாலருடைய மதிப்பு அதிகமாகிக்கிட்டே போகுது. வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 87 ரூபா 14 காசு வரைக்கும் தொட்டிருக்கு. ஆமா, இன்னும் அதிகமாகலாம் வந்து குறிப்பிடுறாங்க. இல்ல அது 2 நாள் தானே ஆகுது பட்ஜெட் போட்டு. போக பாருங்க, போக 90க்கு போயிருமா? டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, இந்தியன் ருப்பி வந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நிர்மலா சீதாராமன் கேட்டேன்னா இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடையில, டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படிதான் மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நாடாளுமன்றம் இதெல்லாம் பத்தி பேசும்போது இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினோடனே எதிர்கட்சிகள் வந்து மகா கும்பமேளால வந்து அதை பத்தி பேசணும், யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும் இப்படின்லாம் சொல்லி நிறைய கூச்சல் போட்டாங்க. இது வந்து நீங்க தேவையற்ற அமளி, இதை பத்திலாம் பேச முடியாது, வெளியே போங்கிற மாதிரி. வெளியே போங்கன்னு சொல்லலை, ஆனா அவங்களே வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து சமாஜ்வாடி எம்பி ராம்கோபால் யாதவ் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கானவங்க இதுல இறந்திருக்கதா அங்க நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க, நீங்க எப்படி 30 பேருன்னு சொல்றீங்கன்னா அவர் கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஆனா அதை பத்தி பேச மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவை கூடினப்ப வந்து ராகுல் காந்தி பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அவருமே நிறைய குற்றச்சாட்டுகள், மகாராஷ்டிராவில் நடந்த விஷயங்கள், அந்த எலெக்ஷனை பத்தின விஷயங்கள் அதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் அனிமேஷன் திரைப்படம் போட போறாங்க. ராமாயணம் இளவரசர் ராமனின் புராண கதை 93ல ஜப்பானிய இந்திய அனிமேஷன் வெளிவந்துச்சு. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற அந்த சினிமா தியேட்டர்ல போட போறாங்களாம். ஓம் பிர்லா போக போறாராம். பாஜக எம்பிகள் அழைப்பு எல்லாம் எடுத்திருக்காங்க. எப்போ வந்த படம்? 93 வந்த படம். அப்போ வந்த படத்தை இப்ப எதுக்கு பாக்குறாங்க? அது வந்து நிறைய மக்களுக்கான நீதி கதைகள், இந்தியாவுடைய வரலாறு எல்லாமே இதுல இருக்கான், அடங்கியிருக்கான். அனிமேஷன் படம் பாக்குறாங்க. ஒரு குழந்தைகளா மாறுவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாரு போல. வாங்க குழந்தைகளா அப்படின்னு கூட்டு போறாரு ஓம் பிர்லா. ஏன் மோடி கூப்பிடல? மோடி வருவார், அவரு படம் பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் கூட பார்த்தாருல போன நாடாளுமன்றத்துல. ஆமா, அவரோட காலத்துல, அதாவது இந்த குஜராத்ல முதல்வரா இருந்தப்ப நடந்ததை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆமா, ஒரு கதை தொடர்ல வந்து பார்த்தாங்க. அதை எதிர்கட்சிகளாம் வெளிநடப்பு பண்ணி அந்த அம்பேத்கர் புக் வச்சு கத்திக்கிட்டு இருந்தப்ப இவங்க வந்து கூட படம் வந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 14 நீங்க வந்து நினைக்கலாம். நான் எதுவுமே நினைக்கல. நாடாளுமன்றத்துல போட மாட்டாங்க. இல்ல, எனக்கு என்னன்னா, இது நாடாளுமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா போய் படம் பாக்குறாங்களே தவிர வேற எதுவும் ஜி வந்து சினிமா போட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. அப்படிலாம் கிடையாதுப்பா. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படல அரசியல்வாதிகளுக்கு. சரி, ஆனா பழைய படமா பாக்குறாங்க அவங்க ஏஜுக்கு. சரி, இன்னொரு பக்கம் வந்து சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர். ஆமா, டெல்லி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. இந்த 6 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. நேத்து வந்து சுரேஷ் கோபி பிரச்சாரம் பண்றப்ப இந்த பழங்குடியின துறை, அந்த துறையை வந்து நிர்வகிக்கிறவங்க உயர் ஜாதி வகுப்பினரா இருக்கணும், பிராமணர்கள் இருக்கணும், அல்லது நாயுடுக்கள் வந்து இருக்கணும். பழங்குடியினத்தே அவங்களுக்கு சேர்ந்தவங்களே கொடுக்கறதுனால அந்த துறையில முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது. அந்த துறையை நானே கேட்டேன் பர்சனலா மோடி கிட்ட, ஆனா கடைசியில் எனக்கு அந்த துறை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இது மிகப்பெரிய சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு. படிச்சோன்னு என்ன சொல்றேன்னா, இல்ல நான் சொன்னதை திருச்சி வந்து பேசிட்டாங்க, நான் வேற மாதிரி நான் சொன்னேன், ஆனா யார் மனசா புண்பட்டு இருந்தேன்னா தீம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேக் அடிச்சிருக்கு. எதையாவது பேசிட வேண்டியது அப்புறம் திரும்பி வாங்க, அதாவது டேக் போய் படத்துல டைலாக் பேசிட்டு அதை கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல. பிரச்சாரத்துல அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு, டெல்லி பிரச்சாரம் இன்னைக்கு முடியுது. இன்னைக்கு பிஜேபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட், எங்க வண்டியில ஏறுங்கன்றாங்க. கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, டபுள் இன்ஜின் மேலே ஏத்திடுவாங்க, நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், அவங்க இன்ஜினே எல்லாம் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஈகிள்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஈகிள் டீமா? இன்ஜினே வேணா பறந்துருவோனா? அது என்ன டீம்னா, அந்த தேர்தல் எல்லாம் முறையீடு நடக்குதா இல்லையா அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழுவா. அந்த குழுவுக்கு பேர் ஈகிள்லாம். ஓ, ஈகிள். முதல்ல டெல்லியில காங்கிரஸ் சீன்ல இல்லைங்கிறாங்க. ஆமா, அந்த டபுள் இன்ஜின்ல ஒரு இன்ஜின் டெல்லியில கலட்டிட்டு போனது ஆம் ஆத்மி, இந்தியா முழுக்க கலட்டிட்டு போனது பாஜக. சரி, அவங்க திரும்ப அந்த இன்ஜினை பில்ட் பண்றாங்களான்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 5ஆம் தேதி எலெக்ஷன் பார்ப்போம். பிரதமர் மோடி இந்தோனேஷியால கட்டப்பட்ட முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்து நடந்தது ஜகார்த்தால. அது வந்து காணொலி காட்சி மூலமா கலந்துக்கிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு. அதுல அந்த உரையை ஆரம்பிக்கிறப்பவே
முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அவர். ஒரு நல்லா கேட்டிருக்க போல இருக்கு. இன்னொரு டைம் சொல்லு. முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாரு. ஆமா, அதே மாதிரி இந்தியா இந்தோனேஷியாவுடைய தொடர்புகள், ஆன்மீக தொடர்புகள் எல்லாத்த பத்தி வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஓகே, அதே மாதிரி அதெல்லாம் பத்தி பேசுறாரு. மணிப்பூர் பத்தி பேசலாம்னு நம்ம ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். மணிப்பூர்ல முதல்வர் பிரேன் சிங் பேசின ஒரு ஆடியோவுமே பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக அதை பத்தி ஷோலலாம் பேசியிருந்தோம். அது வந்து கோர்ட்ல அது தொடர்பான வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆடியோவை சென்ட்ரல் ஃபொரன்சிக் சயின்ஸ் லேப் வந்து ஒரு ஆய்வு பண்ணி அது அவரோட வாய்ஸ் தானான்னு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கை வெளியானதுக்கப்புறம் அது அவரோடதா இல்லையாங்கிறது தெரிய வரும். தெரிஞ்சால் மிகப்பெரிய, ஏன்னா அந்த கலவரம் தூண்டுற மாதிரி தான் அதில் பேசியிருந்தாரு. அந்த கலவரம் ஏற்பட்டது காரணமே அவர் தாங்கிறது தான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அந்த ஆடியோ வச்சு பார்ப்போம் உண்மை என்ன வெளியே வருதுன்னு. எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் அப்படின்னா வந்து கோலாகலமாக இருக்கும். அங்கதான் கவனம் முழுக்க மக்கள் கூச்சு வச்சிருப்பாங்க. தொகுதி மக்களுமே வந்து பயங்கர என்ஜாய்மெண்டா இருப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மக்களும் அங்க இருக்கிற மக்களும் பாக்குறாங்க, வெளியில இருந்தும் அப்படிதான் வந்து பாக்குறாங்க. இப்ப ஈரோடு கிழக்குல 46 வேட்பாளர் களத்துல வந்திருக்காங்க. ஆனா இருமுனை போட்டி தான் நிலவுது. திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார், இந்த சீட் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி கொடுக்குறாங்க. முத்துசாமி அவர் தான் பொறுப்பெடுத்திருக்கிறதுனால மிக அதிகமான வாக்குகள் வாங்கி காட்டிடுவாங்க. 2026 முன்னாடி ட்ரெய்லரா அமைச்சரும்னு சொல்லிட்டு மும்முரம் நடப்பாத்துறாங்க. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுமே அங்க ஒரு 7-8 நாள் இருந்து பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு. மொத்தம் 33 வார்டு தானே தொகுதியில வருது. 33 வார்டையும் முடக்கி விட்டுருக்காங்கன்னா 2 கட்சிகளும். ஓகே, பாப்போம். இன்னையோட வந்து பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. 6 மணியோட 5ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு. அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து தாவேகா தலைவர் விஜய் நேத்து வந்து ஓராண்டு நிறைவு, கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பனையூர்ல வந்து கொடியெல்லாம் ஏற்றிருந்தாரு. 5 கொள்கை தலைவர்களோட சிலையெல்லாம் திறந்து அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருந்தாரு. அதே மாதிரி கடிதம் எழுதியிருக்காரு தொண்டர்களுக்கு. 1967 இங்க அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததை குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. 77 இன்னொரு அரசியல் அதிர்வு, அதாவது எம்ஜிஆர் முதல்வரானதை குறிப்பிடுறாரு. இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை நம்ம 2026 அமைப்போம்னு சொல்லி அவங்க தோழர்களுக்கெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. அந்த மடலுக்கு ஏதாவது தலைப்பு வச்சிருக்காரா? சிஎம் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒண்ணு எழுதிக்கிட்டு இருப்பாரு. இவர் அந்த மாதிரிலாம் வைக்கல. அந்த நெஞ்சில் குடியிருக்கும் பழைய அந்த சினிமா ஃபார்மட்லயே ஆரம்பிச்சு ஒண்ணு முடிச்சிருக்காரு. ஓகே, அப்போ வந்து என்ன ஆனா வந்து சிஎம் அந்த லெட்டர் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, இங்க மறைமுகமா அதிமுகவும் பிஜேபியும் திமுக வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. ஈரோடு கிழக்குல சில உதிரிகளை ஏவி விட்டு திமுக வந்து சீண்ட பாக்குறாங்கலாம் குறிப்பிட்டிருக்காரு. நாம் தமிழர் இன்டைரக்டா உதிரிகள் பேரே சொல்ல மாட்டாராம் அவரு. இங்க தமிழ்நாட்டுல உள்ள எம்பிக்கள்லாம் நமக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசே முன் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க 72 சுங்கச்சாவடிகள் இருக்கு இதுவரையும். அதை 90 அதிகரிக்க போறாங்களாம். இந்த ஒரு அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்க பண்ணி வைக்கிறோம். இருக்கதும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. இதில் நம்ம கேட்பதா செய்யுங்கன்னு. அதனால இந்த மாதிரி ஒரு என்ஹெச்ஏ வந்து ஏற்கனவே 20,000 கோடிக்கு ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல புதுசா சில இதை திறந்து விட்டுறலாம், சுங்கச்சாவடிகளை. நம்ம நிதி அதிகமா கேட்டா நிதி கம்மியா கிடைக்குது. சுங்கச்சாவடி அதிகமாயிட்டு இருக்கு, அது வழியா அவங்களுக்கு நிதி நிறைய போயிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் மதுரையில அடுத்த 2 நாளைக்கு வந்து 144 வந்து போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் அந்த மலையை சுத்தி இருக்க ஒரு சர்ச்சை தான். திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்கா வந்து இருக்கு. அந்த தர்கால வந்து கந்தூரி விழா நடத்தி ஆடு கோழிலாம் பலியிட போறோங்கிற மாதிரி அங்க இருக்கிற தர்கா நிறுவனம் வந்து நிர்வாகம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பல பேர் எதிர்ப்புலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அந்த மலைக்கு போறப்ப நிறைய பேர் இந்த படிகள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதை எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்து முன்னணி வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அனுமதி மறுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. இப்ப வந்து எதுவும் மோதல் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா மாவட்ட கலெக்டர் சங்கீதா இப்ப ஊரடங்கு உத்தரவு வந்து போடுறாங்க. 144 வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைமை அலுவலகத்துல ஜூலை 29, 2024 தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்து எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா, மின்கசிவினால ஏற்பட்டுச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு ஏசி மூலமான்னு சொன்னாங்க. அந்த தீ விபத்துனால நிறைய டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு, பல அறைகளுமே எரிஞ்சு போச்சு. ஆனால் யாருக்கு இதுவான பாதிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அங்க வந்து ஏடிஜிபி தலைவரா இருந்தவங்க கல்பனா நாயக், அவங்க இப்ப டிஜிபி உள்துறை செயலாளர் தனிச் செயலாளருக்கு ஒரு கடிதம் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய முறையீடு வந்து நடந்துச்சு இந்த சீருடை பணியாளர் அந்த தேர்வுல, அதெல்லாம் நான் முறைப்படி விசாரிச்சு தடுத்து வந்து நிப்பாட்டினேன். அதனால கொல்றதுக்கான சதி வந்து நடந்திருக்கு.
அந்த எரிஞ்சு முடிஞ்சோடனே அறைக்கு நான் போனேன். நான் உட்கார சீட்டை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த சீட்டை நான் உட்காந்துருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு நல்லா சொல்லவே முடியல. தமிழ்நாடு அரசை ஒரு அவமானத்துல இருந்து நான் காப்பாத்திட்டேன். அதுக்காக என்னையவே சில பேர் வந்து கொல்ல துணிஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு இல்ல, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல வந்து இருக்கு. அப்பயே டிஜிபி விசாரிக்கிறது உத்தரவெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த விசாரணை மந்தமா தான் போயிட்டு இருந்தது. இப்போ கூட டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு, அந்த மின்கசிவால் ஏற்பட்ட ஒரு இதுதானே தவிர வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி, சதி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஏடிஜிபி புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எதிர்கட்சி வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு உண்மையை விசாரிச்சு உண்மையை சொன்னா அது யாரா இருந்தாலும் ஒரு ஏடிஜியாவே இருந்தா கூட அவங்க மிரட்டத்துக்கும் கொல்றதுக்கும் நிறைய பேர் துணிறாங்கன்னா அப்ப இந்த அரசாங்கம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதான் நாங்க திரும்ப திரும்ப நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏடிஜிபி மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி இங்க பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி வந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாமும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ராமதாஸ் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பா தான் மாறி இருக்கு இந்த விஷயம். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அதுல ஞானசேகர நபர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணையில் வந்து இருக்காரு. இதுக்கு நடுவுல காவல்துறை வந்து பத்திரிகையாளர்களோட மொபைல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பிரஸ் கிளப்ல கூட ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணிருக்காங்க சென்னை பத்திரிகையாளர் நண்பர்களை வந்து சேர்ந்தவங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சியர் எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து சொல்றாருன்னா, அந்த எஃப்ஐஆர் கசிய விட்டது காவல்துறை. ஆனா இப்ப டைவர்ட் பண்றதுக்காக மீடியாக்கள் மேலே நீங்க வந்து பழி வந்து போடுவீங்களா, பத்திரிகையாளர் நீங்க மிரட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த தவறு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி அதுவும் சம்மன் கூட ஒன்னும் இதெல்லாம் அனுப்பல, சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு வாங்கங்கிறது, இல்லைன்னா கால் பண்ணி கூப்பிடுறது, இப்படிதான் நடந்திருக்கு. இந்த செய்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த 2 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். மேலும் அந்த கிராமத்திலிருந்து இது போன்ற நோய் தொற்றுடைய நோயாளிகள் வருவதை அதிகரித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் குடிநீரை பரிசோதனை செய்திட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். அதன் அடிப்படையில் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆய்வு செய்தபோது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது. முதல்வர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். ஆனால் இந்த வேங்கை வயல் விவகாரம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு. சிபிசிஐடியோட அந்த அறிக்கையை ஏற்றுக்க கூடாது, இது சரியான அறிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதுல தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேங்கை வயல்ல அந்த குடிநீரை யாருமே மலம் கலந்ததுக்கு அப்புறம் குடிக்கவே இல்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலைங்கிற மருத்துவ அறிக்கை கூட நாங்கள் வச்சிருக்கோம் இப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரோட வாதமா இருக்கு. ஆனால் முதல்வர் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி பேசியிருக்காரு. இது ஜனவரி மாதம் 2023 பேசியிருக்காரு. இதே வந்து ஏப்ரல் 2023 அங்கேயும் சொல்றாரு. டிசம்பர் 24 போன ஆண்டு வந்து இந்த மாதிரி நடந்தது. நிறைய பேர் வந்து 5 பேர் வந்து குழந்தைகள் உட்பட 5 பேர் வாந்தி காய்ச்சல்னு பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டதுக்கப்புறம் இது எதனாலன்னு கண்டுபிடிச்சு மருத்துவர்கள் சொன்னது வந்து இந்த குடிநீர் மாசடைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் அங்கே வேங்கை வயலில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மனித கழிவு கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏப்ரல்லையும் சொல்லியிருக்காரு. 2 முறை முதல்வர் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வைக்கிற வாதம் என்னன்னா, அதை யாருமே குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, எது உண்மைன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க? அதேதான் இப்ப நீதிமன்றம் தான் சொல்லணும். இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிபிசிஐடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க வன்கொடுமை நடக்கவே இல்லைங்கிறதுனால நடுவர் நீதிமன்றத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கும் உத்தரவு வந்து போட்டுறாங்க. நடுவர் நீதிமன்றத்துக்கு மாறப்போகுது போல தெரியுது இந்த வழக்கு. வருண், இந்த செல்வன் ஞாபகம் வருதா? இல்லையே, வரலையா? நீ ஸ்கூல்ல ஸ்கவுட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்கவுட்ல இருந்த எல்லாருக்கும் இந்த செல்யூட் வந்து ஞாபகம் வரும். டக்குன்னு நம்ம கேமராமேன் ரமேஷ் அதே மாதிரி செல்யூட் அடிக்கிறாரு நமக்கு. அவரும் ஸ்கவுட்ல இருந்திருக்காரு போல, நீங்களும் இருந்திருக்கீங்க போல. நான் அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கேன் அந்த அவார்ட்ல. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். நேஷனல் அவார்டா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா, மிக மிக பிரம்மாண்டமான முறையில இந்த சாரணர் இயக்கத்துடைய வைர விழாவை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை முன்னின்று வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. 20,000 மாணவ மாணவிகள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலம் ராஜஸ்தான், அசாம் போன்ற வெளி மாநிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள் சவுதி அரேபியா, நேபாளம் போன்ற, இலங்கை போன்ற அங்கிருந்து வந்திருந்தாங்க மாணவ மாணவிகள். சுமார் ஒரு 2,000 கூடாரம்,
இதெல்லாம் அமைக்கப்பட்டு 33 IAS அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டு பிரம்மாண்டமா வந்து நடத்தி முடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த வைர விழா மட்டும் இல்லாம கலைஞர் இந்த நூற்றாண்டு நினைவாக இந்த பெருந்திரளணியும் வந்து நடந்திருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறப்ப கலைஞர் கருணாநிதி தான் பொன் விழா வந்து நடத்தினார் சாரண இயக்கத்தோட. இப்ப நம்ம இது ஆட்சியில வந்து வைர விழா வந்து நடக்குது. ஒரு 10 கோடி மதிப்புல ஒரு பில்டிங் வந்து கட்ட போறாங்களாம் சாரண இயக்கத்துக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அந்த சமயத்திலேயே ஒரு நாட்டுப்பற்று, ஒரு சமூக சேவைங்கிறது ஸ்கவுட்ல வந்து சொல்லி தரப்படும், பிறர் உதவி செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு பிரம்மாண்ட முறையில வந்து நடத்துறப்ப நல்ல விஷயம் தான். இன்னொன்னு வேற சொல்றாங்க, திமுக ஆட்சிக்கு வரப்ப ஸ்கவுட்ல வந்து 4 லட்சம் பேர் தான் இருந்தாங்க உறுப்பினரா. இப்ப 12 லட்சம் பேரா அதை மாத்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். அது திமுக வந்து இதை நடத்தி முடிச்சிருக்காங்க அரசு. இன்னொன்னு என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு சிறப்பான விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளி யானை விருது. இந்த ஸ்கவுட்ல வழங்கப்படுற மிக உயரிய விருது அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அமைச்சரும் விருது வாங்கியிருக்காரு, நீங்களும் முன்னாடி வாங்கிருக்கீங்க. ஸ்கூல்ல வாங்கிருக்கோம், எல்லாரும் தான் வாங்கிருக்காங்க, சொன்னா தப்பா போச்சு. சரி, ஓகே, விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஒரு தவிர்க்க முடியாத இன்னைய வரையும் கொண்டாடப்படுற ஒரு தலைவர். அவரோட தொலைநோக்கு பார்வைக்காகவும் அவரோட அரசியல் பண்புக்காகவும் அவர் 2 ஆண்டுகள் தான் முதலமைச்சராக இருந்தா கூட இன்னைய வரையும் கொண்டாடப்படுறாரு. அவரோட 56வது நினைவு தினம் இன்னைக்கு. இங்கே உள்ள பிரதான கட்சிகள் வந்து அவரை தான் வந்து வழிகாட்டி அப்படின்னு சொன்னா கூட சில முரண்கள்லாம் இருக்கு அவங்க நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து திமுக அமைதி பேரணி நடத்தி அண்ணா நினைவிடத்துல முதல்வர் உட்பட எல்லா அமைச்சர்களும் போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து அங்க போயிட்டு மரியாதை. கட்சியிலே பேர் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், போக முட்டா என்ன பண்ணுவாங்க. ஆமா, அதனால போயிட்டாரு வந்து. ஆனா என்னன்னா, காவல்துறை அனுமதி கொடுத்தாங்களா திமுகவுக்கு அமைதி பேரணிக்கு? அதெல்லாம் கொடுக்காம இருப்பாங்க. அப்ப விழுப்புரத்துல வந்து சிபிஎம் கட்சி தான் அமைதி பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கவே இல்லையா? அப்ப என்னதான் இருந்தாலும் திமுக அளவு அமைதியா யாராலையும் பண்ண முடியாதுங்கிறதுனால போலீஸ் அவங்களுக்கு சிபி அமைதியா பண்ண மாட்டாங்க, கொடுக்காம விட்டாங்களா? அது வந்து நீங்க காவல்துறையை தான் கேட்கணும். ட்ரம்ப் வந்தோடனே வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. நாளே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா, கனடா மெக்சிகோ 2 நாடுகளுக்கும் அந்த இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு 25% வரி விதிச்சிருக்காரு. கனடாவில் ஒரு சில எனர்ஜி ப்ராடக்ட்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 25%, அந்த எனர்ஜி ப்ராடக்ட்ஸுக்கு 10% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீனால இருந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கும் 10% வரி விதிச்சிருக்காரு. என்னப்பா, தூரத்தில் இருக்கிற நாட்டுக்கு 10%, பக்கத்தே 25%? நியாயம் இல்லையா? அது இணைக்க வேணாமா? அகண்ட அமெரிக்காவை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர். வந்துருங்க ஒரு மாகாணமான்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதனால வந்து அவர் ட்ரை பண்றாரு. கனடாவை பதிலடி எல்லாம் கொடுக்குறாங்க. முன்னாள் பிரதமர் கொஞ்ச நாள் இருப்பாரு, ஜஸ்டின் ட்ரூடோ, இந்நாள் பிரதமர். அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பை கனடா ப்ராடக்ட் சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். ஆமா, நம்ம மேக் இன் இந்தியா மாதிரி அவர் வந்து கனடாவில் இருக்கிறத வாங்குற ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சீனா ஏதாவது பதிலடி கொடுப்பாங்களாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சீனா இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவேன். அமெரிக்கா என்ன தற்சார்பா இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் தான் பாதி விஷயங்கள். அவங்க பார்ப்போம். சேலரி டே, பெட்ரோலுக்கு கூட காசு இல்லாம கூகுள் பேல 10 டைம்ஸ் மேல செக் பண்ணிட்டு இருக்கேன்டா சரவணா. பெரிய ஆசைலாம் இல்ல சித்தப்பா. இன்கம் டேக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாதிச்சுட்டு மணி காண்ட் பை ஹாப்பினஸ்னு போஸ்ட் போடணும். வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி வருமானத்துக்கு வேலை தேடுறது மட்டும்தான் பாக்கி. மோடியின் நவீன பதிப்பு அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல். அப்ப இந்தியா கூட்டணியில ஜியும் இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பதான் அவங்க உடைச்சுக்கிட்டாங்களே இந்தியா கூட்டணிய. இதோ வந்துட்டேன். வேங்கைவேல் விவகாரத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒன்று பேசியிருக்காரு. ஆனா அரசு தரப்பு நீதிமன்றத்துல வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தவறான தகவல்களை முன்னாடியே சொல்லிட்டாங்களா முதல்வருக்குங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு மக்கள்கிட்ட. இன்னொரு பக்கம்னா ஏடிஜிபியே வந்து எனக்கு கொடுறதுக்கான சதி நடந்திருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆனா சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஜிபியே இங்க பாதுகாப்பு இல்லையா, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கு ஆனா இல்லைங்கிற விருதே வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மகள் திருமேனி இயக்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடித்துள்ள ஆக்ஷன் த்ரில்லர் படம் விடாமுயற்சி நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின்னர் February 6 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.